விறகடுப்பில் வைக்காமல் குக்கரில் வைக்காமல் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம், தேய்ஸாக வச்சுக்கலாம், ஆயில் போட்டுக்கலாம், கறிப்பட்டை போட்டுக்கலாம், பிரியாணி இலை போட்டுக்கலாம், லவங்கப்பட்டை போட்டுக்கலாம், கருக விடாமல் பார்த்துக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம். அந்த ஆனியன் குக்காவை கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தது போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனவுடனே இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு மசாலாவாக உள்ளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் போட்டுக்கிட்டோம், அப்புறம் காரப்பொடி போட்டுக்கலாம், தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அடுத்து 2 ஸ்பூனா நெய் போட்டுக்கலாம். அடுத்து 2 கரண்டி தயிர் போட்டுக்கலாம், கலரி விட்டுக்கலாம். அடுத்து எந்த டம்பாரோ படியோ நம்ம அரிசி எடுக்கிறதுல டபுளாக போட்டுக்குவோம். நான் இந்த மக்கால் 1 மக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன், 2 மக்கு தண்ணி போட்டுக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருந்த கறி எடுத்து நேராக போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ கறி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி விட்டுறலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, திறந்து விட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட போகிறோம். கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃபுல் சிம்மில் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் சிம்மில் வச்சு மூடி விட்டுறலாம். 10 நிமிஷம் வந்துருச்சு. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ரொம்ப லோ சிம்மில் வச்சுட்டு நம்ம கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டு தம் போட போகிறோம். நம்ம எப்படி தம் போடுறோன்னு பாருங்கள். ஸ்டவ் குக்கரில் எப்படி தம் போடுறோன்னு பாருங்கள். ஸ்டவ் அடுப்பில் இப்போ மூடி போட்டு அது மேலே வெயிட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த சிம்மில் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் எப்படி நம்ம குக்கரும் இல்லாமல் விறகடுப்பும் இல்லாமல் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக